சந்நிதி வந்தோம் சகாய தாயி, உம் சந்நிதி வந்தோமே. சந்நிதி வந்தோம் சகாய தாயி, உம் சந்நிதி வந்தோமே. நிம்மதி தேடி மென்மதீதமாய் உன் பதம் வந்தோமே. நிம்மதி தேடி மென்மதீதமாய் உன் பதம் வந்தோமே. துணை தரும் தாயே, சகாய தாயே, துணை தரும் தாயே, சகாய தாயே. சன்னதி வந்தோம் உன் சகாய தாயே, உன் சந்நிதி வந்தோமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 1/2/25 இருக்கின்றோம். இன்று மாதத்தில் முதல் சனிக்கிழமை, முதல் நாள். இந்த மாதத்தின், இந்த வருடத்தில் 2ஆம் மாதம் முதல் நாள். கடந்த 31 நாட்களாக இறைவன் நம்மை கண்ணின் இமை போல காத்து, உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம், எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து நம்மை காத்து, நாம் படுத்து எழும்போது நமக்கு இந்த உயிர் மூச்சை திருப்பி தந்து, நம்மை ஒரு விடியலை சந்திக்க வைத்து, நல்ல ஒரு ஒளியை சந்திக்க வைத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மற்றும் இந்த மாதத்தில் நடக்கவிருக்கும் எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைப்போம். அன்னையின் மூலமாக. சனிக்கிழமை என்றாலே நாம் அன்னைக்காக அர்ப்பணிக்கும் நாள், அன்னைக்காக நாம் நம்மையே தியாகம் செய்யும் நாள். இன்றைய நாள் நமக்கு ஒரு நல்ல நாளாக அமைய நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 74:5. இன்றைய முதல் வாசகம் எபிரேயர் 11:1-2-8-19. நாம் எதிர்நோக்க இருப்பதை பற்றி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர்கள் நற்சான்று பெற்றனர். இன்றைய வாசகம் தூய நற்செய்தி மார்க்கு 4:35-41. இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் சீடர்கள் பயந்து அவரை எழுப்பி காற்றையும் கடலையும் அடக்க செய்கிறார்கள். இதிலிருந்து எனக்கு ஒரு நினைவு வருகிறது. ஒரு ஃப்ளைட் ஓட்டி கொண்டிருக்கிறார். பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக இருக்கிறார்கள். ஒரு சர்டன் மேலே போகும்போது ஃப்ளைட் ஆடுது. அப்போ ஃப்ளைட் ஆடும் பொழுது அதை ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. அது இந்த டிரைவர் சீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு பெண் குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த குழந்தை மட்டும் சிரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் இந்த குரூங்க போயிட்டு என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்களால கேட்க முடியல, பயப்படுறாங்க. குரூங்களாலே ஏஞ்சி நடக்க முடியல, அவ்வளோ டர்புலன்ஸ். அப்போது இந்த குழந்தையை பார்த்து கொஞ்ச நேரம் விட்டு ஒருவர் கேட்குறாரு, உனக்கு பயம் இல்லையா, நாங்கள் எல்லாருமே அலறுமே. அந்த பெண்ணு குழந்தை சொல்லுது, ஃப்ளைட் ஓட்டுறது எங்கள் அப்பா. பார்த்தீங்களா, சீடர்கள் அந்த படகுல இருக்கும்போது ஒரு கடுகளு கூட ஆண்டவர் மேலே இருக்கிறாருன்ற அதான் பயம் இல்லாத. நாமும் சில சமயங்களில் அப்படித்தான். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து வாழ்கிறோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நினைவுக்கு கொண்டு வருவதில்லை. நாம் பயம், இதுபோல் நாட்களில் நாம் இறைவனை நாம் சிந்திப்போம். அன்னை மரியாள் எப்படி இறைவனோடு வாழ்ந்தார்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவராக அன்னை மரியாள் வாழ்ந்தார். கடவுள் மரியாவை விவிலிய வரலாற்றில் அறியப்படாத அப்பெயரால் அழைக்கப்படுகின்றார். அதாவது இறை அருளால் நிரப்பப்பட்டவர். இந்த பெயர் கடவுளின் அன்பானது நீண்ட காலமாக மரியாவின் இதயத்தில் இருந்து வருகிறது, தொடர்ந்து வாழ்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றது. அவர் எவ்வளவு அருளுடையவர் என்பதையும், குறிப்பாக கடவுளின் அருள் அவரில் நிறைவுற்று தலைசிறந்த கடவுளின் படைப்பாக அவரை மாற்றுவதில் ஓர் உயர்வை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. கடவுள் மரியாவிற்கு மட்டுமே கொடுக்கும் இந்த அன்பான புனைப்பெயரானது உடனடியாக அஞ்ச வேண்டாம் என்ற உறுதிமொழியுடன் வருகிறது. தமது முக்கியமான பணிகளை ஒப்படைக்கும் அனைத்து ஊழியர்களிடமும் கடவுள் அஞ்சாதே என்பதை எடுத்துரைக்கின்றார். ஆபிரகாம், ஈசாக், மோசே என தன் அடியார்கள் அனைவரிடமும் இவர் இதனை தெரிவித்துள்ளார். இறைவன் எல்லாம் வல்லவர். அவரால் இயலாதது எதுவுமே இல்லை. அவர் மரியாவிடம் இருக்கிறார், அவரது அருகில் இருக்கிறார், உடன் நடப்பவராக
நிலையானவராக நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றார். அன்று அவருக்கு அருளிய இந்த வார்த்தை இன்று நமக்கும் அருளப்பட்டுள்ளது. இன்பம், துன்பம், கவலை, வருத்தம், தோல்வி, என் வாழ்வின் எல்லா சூழலிலும் கடவுள் நம்மிடம் கூறுகின்றார், அஞ்சாதீர்கள் என்று. அன்னை மரியா புத்தி கூர்மையுடைய பெண்ணாக, அதாவது நிகழ்வுகளை சிந்தித்து தேர்ந்து தெளிவும் உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் தனக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் முயல்கின்றார். மரியா வெளியே தேடுவதில்லை, மாறாக தனக்கு உள்ளே தேடுகிறார். மரியா நம்பிக்கையுடன் ஒளிர்கின்றார். இறை வார்த்தையை தன் சொந்த உடலில் வரவேற்கின்றார். இதனால் ஒரு மனித உயிரினத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மிக பெரிய பணியை தொடங்குகின்றார். நிறைவுள்ள பெண்ணாக வாழ்கின்றார். சகோதர சகோதரிகளே, மீட்பர் இயேசுவின் தாயும் நம் தாயுமான மரியாவிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம். இறை வார்த்தையால் நம் காதுகளை திறக்க அனுமதிக்கவும், இறை வார்த்தையை வரவேற்கவும் பாதுகாக்கவும் கற்றுக்கொள்வோம். இதனால் நமது இதயங்கள் இயேசுவை சுமக்கும் நற்கருணை பேழையாக மாறவும், எதிர்நோக்கை நாடுபவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரிக்கும் இல்லங்களாகவும் மாறும். திருத்தந்தையின் மறைவுரைகளில் ஒரு சில துளிகள் இவை. அன்பு அன்னையே, நாங்கள் கேட்ட இந்த திருத்தந்தையின் வார்த்தையையும் எங்களுக்கு கொடுத்த இந்த அஞ்சாதீர்கள் என்ற நம்பிக்கையின் மூலம் நாங்கள் வாழ இந்த மாதத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.